சில எனக்கு தெரிஞ்ச ஒரு வழிகாட்டல் சொல்றேன், இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு எஸ்ஐபி தொகையும் முதிர்வு காலம் இருக்கணும். உங்களுக்கு வயது முதிர்வு காலத்துல உங்களுக்கு இப்பெல்லாம் மேக்சிமம் பென்ஷன்ஸுங்கிறது நம்ம எங்கேயாவது போறோம் வரோம், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு 3000 ரூபாய் இப்படி பகுதி பகுதியா பிரிச்சு வச்சுக்கிறது உங்களுடைய மாத சம்பளத்துல ஓரளவுக்கு செலவு போக சேமிப்பு பண்ணினால்தான் எனக்கு மாடரேட் போகும். எது இதுல நீங்க ஹையர் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, ஹையர் ப்ராஃபிட் எதிர்பார்த்தால் ஹையர் ரிஸ்க் எடுக்கணும். அப்ப அதுக்கு நம்ம எந்த ஒரு உத்தரவாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கம். நீரின்றி அமையாது உலகு, நிதியின்றி அமையாது வாழ்வு. இப்போ இந்த பதிவுல என்னுடைய கடந்த கால அனுபவம் மற்றும் இன்றைய இருக்கக்கூடிய விலைவாசி, தட் இஸ் இன்ஃப்ளேஷன், இது மாதிரி ஒரு சாமானியன் கூட நாம் எப்படி ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்தணும். நம்மளுடைய வருமானம் வருது, வருமானம் வந்தா சேவிங்ஸ்ன்னு ஏதாவது 2 பைசா எடுத்து வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நான் முடியல. விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சம்பளம் உயர்வு இருக்கானா சற்று கேள்விக்குறியா இருக்கு. சில நிறுவனங்களில் வேலையே உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில எந்த டயத்துல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத காலகட்டம் நம்ம செய்திகள்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான சூழ்நிலையில நமக்கு எப்பப்பெல்லாம் நமக்கு வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அப்ப நம்மளுடைய செலவு எப்படி திட்டமிடல் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு வழிகாட்டல் சொல்றேன், இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு எஸ்ஐபி, இது சொல்றது எஸ்ஐபி பேஸ், இது ஒரு தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டு காலம், இப்போ ஒரு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 வருஷங்கிற போது, ஒரு 45-50 வயசுங்கிற போது இது உங்களுக்கு என்ன மாதிரி உபயோகப்படும். இப்ப நீங்க ஸ்மால் டிராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன் அப்படிங்கறதுல சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற அடிப்படையில ஸ்மால் அமௌண்ட்டா போட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்க. கூடுமானவர்களையும் பார்த்து நிதானமா உங்க முடிவு எடுக்கிறதா இருக்கணும். அதுக்கும் நான் வழிகளை சொல்றேன் எப்படி போகலாம் அப்படிங்கிற. அப்போ இந்த எஸ்ஐபின்னு ஆரம்பிச்சு அது முதிர்வு காலத்துல தொகையும் முதிர்வு காலம் இருக்கணும். உங்களுக்கு வயது முதிர்வு காலத்துல உங்களுக்கு இப்பெல்லாம் மேக்சிமம் பென்ஷன்ஸுங்கிறது கடந்த 2003 அப்புறம் இல்லாத ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு நிலையான வருமானம் வரணும். அந்த வருமானம் இன்றைய இன்ஃப்ளேஷன் கணக்கு போடாதீங்க, அன்றைய இன்ஃப்ளேஷனை விட 2 அல்லது 3% கூடுதலாக வர வேண்டும். அப்படிதான் பார்த்து அப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு, இன்னைக்கு இருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்துல ஒரு சில புள்ளி விவரங்கள். இப்போ உங்களுக்கு சேலரி வந்ததுனாக்கா உங்க சேலரியில ஒரு மிடிலா சொல்றேன் நான், இப்போ ரெண்ட்னா 10,000 ரூபாய் ரெண்ட், ஸோ 20%, ரைட்டு. அப்புறம் வீட்டு தேவைகளுக்கு கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா, அதுக்கு 10,000, அதுக்கு ஒரு 20%. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வைஃபை, இதுக்கு ஒரு 2,000 மாசம் வச்சுக்கோங்க, அதுல ஒரு 4%. அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிறது என்பது ஆரோக்கியமான ஒன்று. நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் என்பது எதுக்குமே ஒரு விஷயம் சொல்றேங்க, கேரண்டிங்கிற வார்த்தை எதுக்குமே எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், என்ன லைஃப், எதுவுமே கேரண்டி கிடையாது. என்னமோ கேரண்டின்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்காங்க. கேரண்டினா எப்படி கேரண்டி கொடுக்கணும், எதுக்குமே கேரண்டி கிடையாது. அப்படி பார்க்கிற போது அதுவும் இந்த இஎம்ஐ எல்லாம் கட்டுறவங்க, ஹவுசிங் லோன் போட்டிருக்கிறவங்க, மோட்டார் வெஹிக்கிள் வச்சுட்டு அதில் இஎம்ஐ கட்டுறவங்க, பர்சனல் லோன் கட்டுறவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப 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 அவசியமானது ஒன்று. டேர்ம் இன்சூரன்ஸ்னா நம்ம சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிறோம். டேர்ம் இன்சூரன்ஸில் நிறைய நிறுவனங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்டக்கூடிய சந்தா இஎம்ஐ, தட் இஎம்ஐ மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த மந்த்லியோ அல்லது குவார்டர்லியோ போடுறீங்களோ, அதை உங்களுக்கு கவரேஜ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய மேலாண்மை நபர்களை கேட்டீங்கன்னாக்கா அந்த ஏஜென்ட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நல்ல அட்வைசர்ஸ்லாம் அவங்களை கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கும் வழி சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டான கவரேஜஸ் அது மாதிரி பண்ணணும். அப்புறம் அடுத்தது நம்ம விஷயத்துக்கு வரும், எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு மாசத்துக்கு ஒரு 6,000 ரூபாய்
அது ஒரு 12%. இந்த எஸ்ஐபியை எப்படி பண்ணணுங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரியாது இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்ல ஏற்றம் இருக்கும். நீங்க ஒரு நல்ல நிறுவனம் வாங்குவீங்க. அது ஏதோ ஒரு காரணத்துல ஒரு சூழல்ல அது என்ன ஆகும், நிறைய கடந்த காலத்துல நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவன பங்குகள்லாம் டீலிஸ்ட் ஆயிருக்கு, நிறைய இஷ்யூலாம் இருக்கு, நீங்களே கேள்விப்பட்டிருக்கு. நாம ஏன் சார் போய் அதெல்லாம் போய் பண்ணிட்டு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எஸ்ஐபி போடணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, 500 ரூபா இருந்தால் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் என்ஏவிக்கு கீழே இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ல நமக்கு ஒரு தரமான ஸ்கீம், அதுக்கு நிறைய உங்களுக்கு ஜெனரிக் இருக்கு, டெப்ட் ஃபண்ட் இருக்கு. சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் அது ஓரளவுக்கு கணிசமா ரிஸ்க் குறைவாகவும் ரிவார்டு கொஞ்சம் ஜென்யூனாகவும் மாடரேட்டாகவும் இருக்கிற பங்கா தேர்ந்தெடு, தட் இஸ் மியூச்சுவல் ஃபண்டா கேட்கணும். அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் அவங்க கிட்ட போய் இந்த ஆத்தரைசர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டால் அவங்க வழி நடத்துவாங்க. ஆனால் உங்க கருத்தை சொல்லணும். சார் எனக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது, எனக்கு மாடரேட் போகிறோம். எது இதில் நீங்கள் ஹையர் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, ஹையர் ப்ராஃபிட் எதிர்பார்த்தால் ஹையர் ரிஸ்க் எடுக்கணும். அப்போ அதுக்கு நம்ம எந்த ஒரு உத்தரவாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். இப்போ எஸ்ஐபியில் நீங்கள் ஒரு 6000 ரூபா போட்டு. அடுத்தது கோல்டு சேவிங். கோல்டு இஸ் நாட் என் இன்வெஸ்ட்மெண்ட். என்னுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னா, அது தட் இஸ் நாட் என் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு ஹெட்ஜிங். அப்போ அதுல ஒரு 2000 ரூபா பண்ணுங்க. அப்புறம் அடுத்தது பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் அது இது ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு அதுக்கு ஒரு 10,000 ரூபா, அதுக்கு ஒரு 20%. அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ரூபாய், அதுக்கு ஒரு 2%. அப்புறம் டிராவல், நம்ம எங்கேயாவது போகிறோம் வரோம், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு 3000 ரூபாய். இப்படி பகுதி பகுதியாக பிரித்து வச்சுட்டு வந்து உங்களுடைய மாத சம்பளத்தில் ஓரளவுக்கு செலவு போக சேமிப்பு பண்ணினால்தான் இது மாதிரி எஸ்ஐபி முறையில், இந்த எஸ்ஐபி, இந்த ஆர்டி, இந்த மாதிரி கோல்டு சேவிங்ஸ் இப்படி எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை பகுதி பகுதியாக வச்சுட்டு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வரும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, ஒரு சின்ன கணக்கீடு தான், இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய், சின்ன உதாரணம், அது நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. 1000 ரூபாய் 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய், 5 வருஷத்துக்கு சில லட்சங்கள் வருது இல்லையா, அதே 10 வருஷத்துக்கு லட்சம். அதுக்கு உண்டான ஒரு ஜெனினா ஒரு 10% எதிர்பார்க்கும். அப்ப 10%ங்கிற போது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனோட 2% கூடுதலாகவே போட்டுக்கிட்டு வாங்க. அப்போ பார்க்குற போது அந்த கால்குலேஷன் பண்ணுற போது அது மெச்சூரிட்டி ஆகும்போது நீங்களும் ஓரளவுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் அப்போ உங்களுக்கு அது பலன் வரும். அப்போ இது கன்வெர்டட் ஏஸ், அப்போ உங்க கேபிட்டல் அப்படியே இருக்கணும். மாசத்துல ஒரு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ இருக்கிற விலைவாசிக்கு தகுந்த மாதிரி, சரி எனக்கு மாசம் 20,000 ரூபாய் வேணும் அல்லது 30,000 ரூபாய் வேணும், உங்க கூட இருக்கிற சதவீத பங்குகள் அடிப்படை, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் அவங்க கணக்கீடு போட்டு சொல்லுவாங்க. இதுதாங்க எஸ்ஐபி ஆரம்பிச்சு எஸ்டபிள்யூபியா மாத்துறதுங்கிறது ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்துக்கு உரிய ஒரு முதலீடா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் அதனுடைய வல்லுநர்கள் இருக்காங்க, அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுவோம். அதனால மனிதருக்கு வாழ்க்கையில டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம், ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம், ஜெனரல் இன்சூரன்ஸ் முக்கியம், கூட இன்னொரு ஸ்மாலா இந்த ஆர்டி மாதிரி இப்படி சொல்றோம் பாத்தீங்களா, அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசர்வ் ஃபண்ட் பில்ட் பண்றதுக்கு, ஒரு ஜாப் செக்யூரிட்டிக்காக, ஒரு நமக்கு அவசரத்துக்கு உதவிக்கிறதுக்காக அது வச்சிருக்கோம். அதனால எஸ்ஐபின்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சந்தை இறங்குதுன்னு நினச்சிட்டு நிறுத்தாதீங்க. எப்போ இறங்கினாலும் ஏறினாலும் யூனிஃபார்மாக போகிறது தான், அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மீண்டும் புதிய தகவலோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.